கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள் முடிய. யோவான் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 30 முடிய. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து யூசேப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த தினத்தை நேற்ற தினத்திலே நாம் அனுசரித்தோம். குறிப்பாக மரிக்கும் தருவாயில் குற்றுயிராய் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பேசின வெற்றி நிறைந்த வெற்றி முழக்கமாகிய 7 வார்த்தைகளை, இதுவரையிலும் எந்த ஒரு மனிதனும் மகானும் பேசிராத வார்த்தைகளை இயேசு சிலுவையில் மொழிந்ததை நாம் இந்த ஆண்டும் கூட நாம் தியானித்தோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த பொன்மொழியிலே இருந்து 2 வார்த்தைகள் நிறைந்த வசனங்களை இப்பொழுது நாம் வாசித்தோம். அவற்றிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் 5வது வார்த்தையாக. 6வது வார்த்தையாக முடிந்தது என்று சொல்லுகின்றார். எது முடிந்தது? ஏன் இயேசு தாகமாயிருக்கிறார்? 33.5 ஆண்டுகளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கை மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசாயா போன்ற பெரிய தீர்க்கதரிசிகள் உரைத்த தீர்க்க தரிசனம், ஆதியாகம புத்தகத்தில் பிதாவாகிய ஆண்டவர் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம், ஸ்திரீக்கும் அவளுத்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த நீண்ட நெடிய காலத்தினுடைய எல்லா நிறைவேறுதலையும் தான் ஆண்டவர் இந்த இடத்துல உணர்த்தி காட்டி இந்த மனு குலத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் எடுத்துக்கொண்ட அந்த திட்டம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வெற்றி முழக்கமாக முழங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட உண்மையாகவே முடிந்து விட்டதா என்றால் இல்லவே இல்லை. அதற்காகத்தான் இயேசு முடிந்தது என்று சொல்வதற்கு முன்பதாக நான் தாகமாகவும் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஏன் தெரியுமா? இந்த 3.5 ஆண்டு காலம் வெளி உலக வாழ்க்கை அல்லது ஊழிய பாதை, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிரோடு கூட இருந்த நாட்களிலே அந்த மக்கள் எவ்வளோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்தார்கள். இயேசு தான் தேவனுடைய குமாரன் என்பதை மிக பகிரங்கமாக அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். ஆனால் மக்கள் கொஞ்சம் கூட உணர்ந்து பார்க்காமல் இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அங்கே கூக்குரலிட்டு இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இதே யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளோ பெரிய ஒரு பரிதாப ஒரு நிலைமை அல்லவா? அதையெல்லாம் நினைக்கின்றார். இன்னும் இந்த மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி அந்த தாகத்தை சீஷரிடத்தில் பகிர்ந்து கொண்டார். அந்த சீஷரிடத்தில் பகிர்ந்து கொண்டவை தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தலையாய கடமையாய் மாறியிருக்கிறது. அது என்ன? இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை இன்னும் இந்த ஆண்டவரை அறியாத மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக, அதற்கு தான் இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக 12 சீஷர்களை அழைத்து, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், நான் உங்களுக்கு உபதேசித்ததை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு ஒரு பரிதாபம் என்ன தெரியுமா?
கட்டடங்களை கட்டிக்கொண்ட திருச்சபைகளும் திருச்சபை நிறுவனங்களும் சுவிசேஷத்தை மறந்து விட்டது. கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே இன்னும் குறிப்பாய் வேறு சபைகளில் இருக்கிற விசுவாசிகளை அழைத்து வைத்து கொண்டு, நான் உங்களுக்கு ஆராதனை நடத்துகிறேன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கடவுள் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று அதையெல்லாம் நற்செய்தி என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அழிந்து போகிற ஆத்துமாக்களை எட்டி பார்க்க கூட மனமில்லாத இந்த ஊழியங்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து, நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், ஓநாய்களுக்குள்ளாய் நான் ஆடுகளை அனுப்புகிறதைப் போல நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த நிலைமையை தான் கிறிஸ்தவம் சந்தித்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் எதிர்ப்புகள், எங்கு பார்த்தாலும் வசைச்சொற்கள், தாக்குதல்கள். கிறிஸ்தவத்திற்கு விரோதமாக அரசாங்கமும் சேர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறது. சமீபத்திய கோர்ட்டு தீர்ப்பு போன்ற அநேக காரியங்கள் கிறிஸ்தவத்திற்கு விரோதமாக இந்தியா இருக்கிறது என்பதை அது வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசுவின் மரணத்தை, இயேசுவின் உயிர்த்தெழுதலை எப்படி சாம்ராஜ்யங்களும் அதிகாரங்களும் நிறுத்த முடியவில்லையோ, ஒன்றுமில்லாமல் போகச் செய்ய முடியவில்லையோ, அதே வண்ணமாய் நற்செய்தி பரவுதலை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் யார் தடுத்து போட்டது? நாமே தடுத்து போட்டோம். நாமே வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டோம். சுவிசேஷ பணியாற்றுவது பிறருக்கானது, இது நமக்கானதல்ல. நான் போதகன், நான் பெரிய பிரசங்கியார், நான் மேடைகளை போட்டு மக்களை அழைத்து பேசுவேனே தவிர தெருவெளியிலும் கிராமத்திலும் போய் நான் நிற்க மாட்டேன் என்று சொல்லி அது என் அழைப்பல்ல என்று நாம் ஒதுங்கிவிட்டோம். சுவிசேஷ பணிக்கு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கடவுள் அவர் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்ததான கேள்வி நம்மிடத்தில் கேட்கப்படும். சுவிசேஷத்தின் மேல் தாகமில்லாத, சுவிசேஷ பணி செய்யாத ஒருவரும் தன்னை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைத்து கொள்ளவே முடியாது. ஆகவே இந்த நற்செய்தி பணிகளுக்காக செபியுங்கள், உங்களை இணைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு இருக்கிறீரோ அந்த இடத்துல உங்களை தேடி வருகிறவர்கள் அல்லது நீ சந்திக்கிற மக்களிடத்தில் இயேசு நல்லவர் என்று சொல்லித்தாருங்கள். அவர் நமக்காக மரித்தார், அவர் வரப்போகிறார் என்பதை சொல்லித்தாருங்கள். ஆம், அதுதான் உண்மையான நற்செய்தி. அந்த நற்செய்தி பணி தொடரட்டும். ஆண்டவருடைய திருசித்தம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். ஏனென்றால் அதுதான் கடவுள் விரும்புகிற விருப்பமாகவும் இருக்கிறது. கடவுள் தாமே நம்மை அப்படிப்பட்ட சாட்சியாக நிறுத்தி தொடர்ந்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.